ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்லஞ்சக்காரன் சேனல். வாங்க தட்டப்பை சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். குக்கர் வச்சு கல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டுங்க. அதிலே 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிஞ்ச பின்னாடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாங்க. சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வந்த பின்னாடி 2 பச்சை மிளகா, 4 வரமிளகா போட்டு நல்லா வதக்கலாங்க. கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாங்க. இதுலேயும் 3 தக்காளி பழம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தக்காளி பழம் வணங்குறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா வணங்கின பின்னாடி பொடி வகையெல்லாம் போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பிஞ்சு பெருங்காயம், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாங்க. ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா இது வதங்கின பின்னாடி ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. இது தேவையான தண்ணி விட்டு நல்லா வதக்கலாங்க. ஒரு கதி வந்தவற்றையும் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் விட்டு இறக்கிக்கலாங்க. இறக்கி வச்சா தட்டப்பயிர் சாதம் ரெடிங்க. ஸோ இது சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும், கீழே லிங்க்கில் பின் பண்ணியிருக்கிறேங்க. போய் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு